ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இயற்கை சுப கிரகங்களில் முதன்மையான குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு உச்ச நிலையில் வருகிறாருங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் உச்சமா வருவாரு. வருஷம் குரு பயிற்சி வந்தாலும் அதிகமான சத்து உச்ச நிலையில் வர்றாரு. மகரத்துல தான் நீசமடைவார், கிரகத்துல உச்சமடைவார். போன 12 வருஷத்துல கூட ஒளிக்கலப்பு குருவோடு சனியோடு ராகுவ சேர்ந்து ஒளிக்கலப்பு கம்மியா இருந்துச்சு. அதை காட்டிலும் இந்த வருஷம் சிறப்பான பலன். இது கொடுத்து வைத்த அமைப்பு. அனைத்து ராசிகளுக்குமே நன்மைகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன் தரும்? இப்பதான் ஜென்மச்சனிலிருந்து விடுபட்டு இருக்கீங்க. திருக்கணிதப்படி தான் கோல்சாரம்னாலும் தசாபத்தி அமைப்புனாலும் ஜாதகத்தை பார்த்தாலும் திருக்கணிதப்படி தான் பார்க்கணும். வாக்கியத்தில் பார்க்க முடியாது. திருக்கணிதத்தில் 1.5 வருஷமா உங்களுக்கு கெடுபலன் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கும்பராசியை விட்டு விலகிருச்சு. இப்போ வாக்கிய பஞ்சாங்காரவங்க கும்பராசி சரியில்லாமல் இருக்கையில அப்போ சனி வரலை இல்லை, சனி இங்கேருந்து போகலைன்னு ஒரு அனுமானமாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எந்த கிரகம் கொடுக்குது எந்த கிரகம் கெடுபலனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சிங்கத்திட்ட இருந்து தப்பி புலிட்ட மாட்டின கதையா கும்பராசி என்பவர்களுக்கு சனி மேலே போயிட்டாங்க. ராகுங்கிற கிரகம் இருக்குல்ல, சனியை கண்டு ராகு கடுமையான இருட்டு அதிக இருட்டு, அதனால தான் துன்பம். இதெல்லாம் ஒரு வார்த்தையில இந்த கிரகம் தான் கடுதல் பண்ணுறது ஞானம் வேணும். அப்பதான் அது நமக்கு தெரியும். திருக்கணிதப்படி தான் சரியா இருக்கும். சரி, இப்ப கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பலனை பார்ப்போம். கும்பராசி சரி, கோல்சாரம் அவசியம் பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும். ஒளி நிறைந்த ஜாதகங்களுக்கு கோல்சாரம் பாதிக்கும், ஆனால் அதை தேவைப்படாத அமைப்பு. அப்படி பலவீனம் வந்தாலும் ஒளி நிறைந்த ஜாதகங்கள்ல சேல் லேசா தான் சறுக்கும், தாங்குற சக்தி இருக்கும். சறுக்கி தான் திரும்ப எந்திரிச்சிடலாம். அப்ப யாருக்கு கோல்சாரம் கண்டிப்பா சொல்லணும். 90% பேர் உழைத்து பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கம்மியான அன்பர்களுக்கு தான் இது பயன் தரும். 90% சரியா இருக்கும். அதே மாதிரி இந்த குருதசையை நடந்துக்கிறவங்களும் சிறப்பா இருக்கும். இன்னொன்று சொல்றேன், கும்பராசியில ரிஷப லக்னம் துலாம் லக்னம் இருக்கலாம். ரிஷபத்துக்கும் துலாமுக்கும், ரிஷபத்துக்கு 8ஆம் அதிபதி ஆகாத ஸ்தானாதிபதியாகவும், துலாமுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ 6, 8, 12 சரியில்லைன்னு சொன்னாலும் வெளிச்சமான நல்ல பலனை செய்யும். 6, 12 திடீர்னு இஷ்டம் வெளிநாடு அமைப்புகளை கொடுக்கும். 8, 12 வெளிநாட்டு அமைப்புகளை கொடுக்கும். 6, 12 திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரியில்லாத பாவத்துவம் வேலையை கெடுக்கும், நோய் வரும், இப்படிலாம் சொல்லிடலாம். 8ஆம் இடம் அடிபடை வைக்கும், அவஸ்தை கொடுக்கும். ஒரு நல்ல மாற்றத்திலிருந்து கெட்ட மாற்றத்துக்கு மாற்றி விடும். 12 வீண் விரை இப்படி கொடுக்கும். இப்ப அந்த கும்பராசியில பல லக்கணம் இருக்கலாம்ல. ரிஷப லக்கணத்துக்கு கெடுதல் செய்கிற இடத்திலே இருந்து குரு பகவானுடைய தொடர்பை பெற்று தசாபத்தி இருக்கும்போது அந்த கெடுதல் அமைப்பு இந்த குரு உச்ச குருவால அதிகமாகும். அப்ப துலாம் லக்கணமா இருந்து கும்பராசியா இருந்தா 6ஆம் இடத்து பலன், கடனில் அவஸ்தப்படுவீங்க. அந்த கடன் கூடுதலா வரும். வாங்கிக்கோ இன்னொரு கடன் அடைப்பீங்க, உங்க தசாபத்தியோட அமைப்புக்கு தகுந்தவாறு. அப்ப எல்லா ரிஷப லக்கணம் கும்பராசிக்கும் துலா லக்கணமும் கும்பராசி இருப்பாங்க, அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த 6ஆம் இட தொடர்பும் 8ஆம் இட தொடர்பும் இருந்தால் மட்டுமே. 8ஆம் இடத்துக்கு மறைந்தும் 6ஆம் இடத்துக்கு மறைந்தும் இருக்கும் பொழுது அந்த பாவங்கள் வேலை செய்யுங்கிற அமைப்புல அவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. அதே மாதிரி கும்பராசிக்கு மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணக்காரவங்களுக்கு குரு பகவான் நல்ல ஆதிபத்தியக்குரியவர். அந்த மாதிரி அமைப்புல இருந்து கும்பராசி இருந்துச்சுன்னா இந்த குருவுடைய உச்சவருடைய அமைப்பு நல்ல பலனை தரும். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடின்படி பலன்கள் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாங்க. சரி, லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்றேன். உண்மை அதுதான். ஏன் இப்ப லக்கணத்தை படிக்கிறேன்? கோச்சாரம்ங்கிறது டெம்பரவரி, அடிப்படை ஜாதகம் தானே மெயின். உங்க அடிப்படை ஜாதகத்துல குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார்? ஆதிபத்திய விசேஷத்தோடு இருக்கும்போது கூடுதல் பலன், ஆதிபத்திய விசேஷம் இல்லாம ஒரு நிலையில இருந்தா குறைந்த பலன். அப்ப அந்த அமைப்பை கடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் அந்த கோச்சாரத்தை இணைக்கணும். அதுக்காக தான் லக்கணத்தை படிச்சோம். லக்கணத்தை கோச்சாரம் இல்லை. சரியா? இப்ப இந்த அமைப்பை பார்ப்போம். இப்ப கும்பராசிங்க ஜென்மச்சனி நீங்கிருச்சு, ராகு வந்திருக்கு. ராகுவும் செப்டம்பர்ல இறங்கிடுவார். அப்ப ராசி இருட்டு விலகுது, நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இது வரைக்கும் 5ல் இருந்தார் குரு. 5ல் இருக்கும்போது அதிர்ஷ்டம் இல்லாத கூட ஏதோ அதிர்ஷ்டம் இருந்தது. பிள்ளைகள் அமைப்பு சரியில்லாம இருந்தா கூட ஏதோ அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரியா? இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடம் வேலைங்க. இப்ப சொல்லிடுறேன், வேலையே இல்லாத, வேலையில் திருப்தி இல்லாத,
அமைப்புல இருக்கிறவர்களுக்கு வேலையை திருப்தி வரும், வேலை கண்டிப்பா கிடைக்கும், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். உங்க ஜாதகப்படி 6ஆம் இடம் தாய்மாமன் அனுகூலங்கள், அடுத்த வருமானம், எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் எல்லாம் 6. உங்க ஜாதகத்தை வச்சு இந்த 6ஆம் இடம் வெளிச்சமாகுது அப்படின்னு சொல்லிடலாம். கடனும் வரும், கடனை வாங்கி கடன் அமைக்கிற கடனை வாங்கி ஏற்கனவே உள்ள கடனை அடைக்கிற அமைப்புலையும் வரும். உங்க ஜாதகம் நோய் பாவங்கள் இருந்தா நோய் வளரும், நீங்க ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. ஏற்கனவே நோய் லேசா பாதிக்கும் போது போக மாட்டீங்க, இப்போ அதிகமாகும் போது போய் நிவாரணம் அடையும் சொல்லிடலாம். இப்ப பார்வையை பார்ப்போம். 10ஆம் இடம் பார்க்குது. தொழில், இது வரைக்கும் தொழில் இல்லாதவங்க, தொழில சிறப்பு இல்லாம இருக்கிறவங்க, தொழில் அமைப்பு நல்லா வரும். கூடுதலா தொழில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் பொற்காலம். 10ஆம் இடம் நம்ம செய்யற செயல்களோட 10 தாங்க. கர்மா அப்படிங்கிற அமைப்பு. நம்ம கர்மம் செயல் வேற என்ன போட, கர்மம்னா அது வேற, நம்மளுடைய செயல்கள் கூட கர்மம் அப்படிங்கிற அமைப்பு. 10ஆம் இடம் செழிக்கும், தொழில் அமைப்பும் வேலையும் நல்லா கிடைக்கும். 6ஆம் இடம் 10ஆம் இடம்னாலும் தொழில் தான் வரும். தொழில் வேலை ரெண்டையுமே குறிக்கும். ஒரு நிலையில பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். உங்க ஜாதகத்துல அந்த தசாபத்தில் ஒத்துழைக்கும் பட்சத்தில் நிச்சயமா தொழில் விரிவுபடுத்தப்படும், நிச்சயமா தொழில் அமையும். அடுத்து 12. இப்பதான் என்ன சொல்றேன், 6ல இருந்து 12 பார்க்கிறாருல்ல, திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகள், இந்த ஆன்லைன் வர்த்தகம் அந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்துல இருந்தா தான் இது நல்ல பலனை தரும். அதுல சரியில்லைன்னா 6 to 12 இந்த தொடர்புகள் இல்லைன்னா அந்த ஞாபகம் மட்டும் வரும், செயலாக்கும், எண்ணங்கள் செயல்கள். வெளிநாட்டு அமைப்பு கண்டிப்பா வரும். வெளிநாட்டுகளுக்கு நீங்க முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாதகங்கள், உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் இப்ப அது நிறைவேறக்கூடிய அமைப்பா இருக்கும். நல்ல தூக்கம் வரும், திருமணம் நடக்கும், சயனஸ்தானங்கிற அமைப்புல திருமணம் நடக்கும். வயசுக்கு தகுந்தவாறு பலன்கள். நிம்மதியில் வந்து தான் தூக்கம் வரும், நோய் இருந்தால் தூக்கம் வரும், கடன் தீர்ந்தால் தூக்கம் வரும். அப்ப பொதுவாக அந்த கடன் தீர்வு எடுத்துக்கிடலாம். ஒரு நமக்கு தேவையான பணத்துக்கு மேலே இருந்தால் தன்னால தூக்கம் வரும், நிம்மதி வரும் சொல்லிடலாம். 2ஆம் இடம் என்னதான் ராசி அதிபதியா இருந்தாலும் 2ல இருக்கும்போது தடையை கொடுப்பாருங்க. சனியுடைய காரகம் மந்தத்தனம். நம்ம ராசி நம்ம எல்லாம் பார்க்க மாட்டாரு. அப்ப நம் கையை வச்சு கண்ணை குத்துவோமாங்கிறது வந்து மற்ற கிரகங்களுக்கு எடுபடும். நம்ம கையே சமயத்துல நமக்கு கண்ணை குத்தும்ல, அதுதான் சனி. அப்ப 2ஆம் இடத்துக்கு இந்த உச்சகுருடைய பார்வை இருக்கும்போது குடும்பத்தில் சுவிச்சம், ஒரு நல்ல நிகழ்ச்சிகள். 6ஆம் இடம் செழிக்குது, 10ஆம் இடம் செழிக்குது, வருமானம். கோல்சார் அமைப்புல ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் தொடர்ச்சியா தான் இருக்கு, நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. நம்ம கவனிச்சா சரியா வரும், வேலை வரும், தொழில் வரும், வருமானம் வரும், திருமணம் நடக்கும், கண் பார்வை சரியாகும். உங்க ஜாதகத்துல கண் பார்வை கம்மியா இருந்துச்சுன்னா கண் பார்வை சரியாகும்னு என்ன, ஒரு மருத்துவர்கிட்ட போய் சரியான மருத்துவர்கிட்ட போய் நிவாரணம் பெறுவீர்கள். வியாபாரிகளுக்கு 10ஆம் இடம் இல்லையா, கொடுத்த கடன் வரும், நீண்ட நாள் வராத கடன் வரும், வாக்காள பிழைப்பவர்களுக்கு சிறப்பா இருக்கும். எல்லாம் பாருங்க, பாவக தொடர்புகள் தாங்க. கும்பராசி ஜாதகம் நான் பார்த்தேன்னா பார்க்கல. கும்பராசியில நல்ல பணக்காரவங்க, அடுத்த நிலையில இருக்கிறவங்க, அன்றாடம் பிழைக்கிறவங்க, அன்றாடம் பிழைச்சு சேமிச்சு வைக்கிறவங்க, அன்றாடம் பிழைச்சு சேமிப்பு இல்லாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க, கடல்ல இருக்கிறவங்க, எல்லாரும் தானே கும்பத்துல இருக்கும். இப்ப நம்ம சொல்ற விஷயம் வந்து தினசரி ஜாதகத்தை பார்க்காத, என்ன கடலை கடமை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கிட்ட ஜாதகத்தை பார்ப்பாங்க, நல்ல கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் பார்ப்பாங்க. அது பல வருஷத்துக்கு இருக்கா. ஆனால் அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியவருக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ பயம் இருக்கும்ல, அப்ப இந்த கோல்சாரம் கை கொடுக்கும். உச்சகுரு கண்டிப்பா கொடுக்கும். ஏற்கனவே கும்பத்துக்கு 2 தலைவரவுக்கும் லாபத்துக்கு உரியவர் தான் குரு 6ஆம் இடத்துல வராரு. அற்புதமா இருக்கு இந்த வட்டம். நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது, திருமணம் நடக்கும். 2ஆம் இடம்ங்கிற போது குழந்தை பாக்கிய திருமணம் எல்லாமே வரும். 2ஆம் இடம் வீட்டில் விசேஷம் அப்படிங்கிற அமைப்புல வரும். தொழில் சிறக்கும், தொழிலே அவருக்கு இந்த காலத்துல பணம் தானுங்க, வேலை தொழில் எல்லாம் சிறந்து வருமானம் இந்த கும்பராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். வருமான விஷயத்துல எந்த குறையும் இல்லை, நிவர்த்தி நல்லா உங்களுக்கு அற்புதமா கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் நல்லா முன்னேறுவீங்க. எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் உள்ள வீடியோக்கள் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையை தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, ஆன்லைன்ல பாத்துக்கலாம். கிரக வழக்கத்தோடு சிறப்பாக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் வெகு சிறப்பாக பார்க்கப்படும். குடும்ப ஜாதகத்தை பார்த்தா வீட்டுல என்ன நடக்குதுன்னு அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான பலன்கள் தெளிவாக கிடைக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பொற்காலமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.